முக்காடு நேயர்களே, ரொம்ப பதற்றமான சூழ்நிலை போயிட்டுருக்கு. அதாவது ட்ரம்ப் கடைசி வார்னிங்காக ஈரானுக்கு இரவு 8 மணிக்குள்ள அந்த ஹோர்மோஸ் கடற்கரை வழிப்பாதையை அமெரிக்காவுக்கு திறக்கல அப்படின்னா, இந்த இரவு 8 மணிக்குள்ள உங்கள் ஈரானோட அனைத்து உட்கட்டமைப்பையும் தகர்த்து எறிஞ்சு உங்கள் எல்லாத்தையும் பஸ்பமாக்க போகிறேன். எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த இரவு தான் உங்களுக்கு கடைசி இரவாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றமே இல்லைன்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்காரு. இந்த வார்னிங்கை படி என்ன சூழல் இருக்குது அப்படின்னா, இப்போ எல்லா உலக அரசியலுக்கு பேசுகிறாங்கள அந்த வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளாக் அவுட் பாம் அப்படின்னு ஒரு பாம் இருக்குது. அந்த பாமை தான் வந்து இப்போ ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பிளாக் அவுட் பாம்னா அந்த பாம்லேருந்து ஒரு கார்பன் இலைகள் நூலாக வெளியே வரும். அந்த பாம் வெடிச்சிச்சுன்னா கரண்ட் கம்பிகளுக்கு இடையே வந்து அது அப்படியே பரவி எல்லாம் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி எல்லாம் வந்து கரண்ட்டே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பாம் இருக்குது. அதை தான் யூஸ் பண்ணாருன்னு அரசியல் வல்லுநர்கள்லாம், அதாவது உலக அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த பிளாக் அவுட் பாம், அந்த பாமை வந்து 1991 ஈராக்குக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்துச்சு. ஆனால் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த வார்னிங் கொடுத்ததை பார்த்தா நிறைய பேர் வந்து அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்படி அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒருவேளை அந்த அணுமின் நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் என்ன ஆகுதுன்னு சொல்லி அங்கே இருக்க ஈரான் மக்கள் எல்லாரும் அணுமின் நிலையத்தை சுற்றி மனித சங்கிலியாக இருந்து அங்கே இருக்காங்க. செத்தா நாங்கள் எல்லோரும் ஒட்டுக்கா சாகிறோம், எங்கள் நாட்டு மக்களுக்காக, எங்கள் நாட்டு பாதுகாப்புக்காக நாங்கள் எல்லாம் ஒட்டுக்கா சாகிறோம்னு சொல்லி அங்கே எல்லோரும் வந்து மனித சங்கிலி பாட்டம் அந்த அணுமின் நிலையங்களை சுற்றி நிற்கிறாங்க. அந்த அணுமின் நிலையங்களை சுற்றி மனித சங்கிலியால் மக்கள் நிரம்பி இருக்கும்போது கூட ட்ரம்ப் வந்து அங்கே தாக்குதல் நடத்துவாரா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அதாவது ட்ரம்ப் சொன்ன டைம் இரவு 8 மணிக்கு பார்த்தோன்னா நம்ம இந்திய டைமுக்கு காலை 5 மணி. காலை 5 மணிக்கு இந்த வீடியோ பார்க்குற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ட்ரம்ப் என்ன செய்கிறார் அப்படின்னு. நிறைய உயிர்கள் இழக்காமல் இருக்கும்னு தான் நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு ஈகோ வாராக போயிட்டுருக்கு. நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டேன். ஆனால் நான் வந்து உங்களை அழிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்றத ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இந்த வீடியோ மூலமா நீ என்னென்ன சொல்ல வர முக்காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த போர் வந்து இன்னும் உக்கிரமாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈரான் அவர்கள் மற்ற நாடுகளுக்கு வர அந்த நெட்டு கேபிள் கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அந்த கடல் கடியில் தான் போகுது. அதை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கரண்ட் நம்மளுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்மளுக்கு வந்து பெட்ரோலியம் வந்து வரத்துக்கு தடை போடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாரும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது பெட்ரோலிய பொருட்கள் விலையேற்றம் அதிகமாகிடுச்சினாலோ, க்ரூட் ஆயில் வரல அப்படின்னாலோ லாரிகள் மூலயமா அந்த டிரான்ஸ்போர்ட் தடைப்படும். அப்படி தடைப்படும் போது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வராது, மெடிசன்ஸ் வராது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். என்னதான் இருந்தாலும் நம்ம இப்போ பாதுகாப்பாக தான் இருக்கோம் இந்தியாவில். இருந்தாலும் இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து அந்த தேவையான மருந்துகளை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. தேவையான சைக்கிள் இருந்தால் சைக்கிள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் தேவைப்படும்.